சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக மீதான ஊழல் குற்றச்சாட்டு முதல் கூட்டணி பேச்சுவார்த்தை வரை கட்சி பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறார். இது குறித்து தற்போது பார்க்கலாம். சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தேர்தல் வியூகம் அமைப்பது, கூட்டணி அமைப்பது, தேர்தல் களப்பணி போன்ற செயல்களில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறார். அண்மையில் ஆளுநர் RN ரவியை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் 4.5 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதற்கான புகார் பட்டியலை வழங்கினார். ஊழல் புகார் குறித்து விசாரிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், SP வேலுமணி, தங்கமணி, CV சண்முகம், T ஜெயக்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 4.5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் 4 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாகவும், துறை வாரியாக எவ்வளவு ஊழல் நடைபெற்றது என்ற பட்டியலை ஆளுநரிடம் அளிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். அதை துறை வாரியாக எவ்வளவு ஊழல் நடைபெற்றது என்ற விவரத்தையும் நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம். அதனுடைய விவரம், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 64,000 கோடி, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையில் 60,000 கோடி, சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறையில் 60,000 கோடி, எரிசக்தி துறையில் 55,000 கோடி, கலால் வரி டாஸ்மாக் 50,000 கோடி, பத்திரப்பதிவுத்துறை 20,000 கோடி, நெடுஞ்சாலை துறையில் 20,000 கோடி, நீர் ஆதாரத்துறையில் 17,000 கோடி, சென்னை மாநகராட்சியில் 10,000 கோடி, தொழில்துறையில் 8,000 கோடி, பள்ளி கல்வித்துறையில் 5,000 கோடி, மக்கள் நல்வாழ்வுத்துறையில் 5,000 கோடி, வேளாண்மை துறையில் 5,000 கோடி, சமூக நலத்துறையில் 4,000 கோடி, உயர்கல்வித்துறையில் 1,500 கோடி, இந்து சமய அறத்துறையில் 1,000 கோடி. திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக இருந்திருக்கு. ஆட்சி நிர்வாகம் சீராக இல்லாமல் சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துள்ளது. மக்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை. தமிழகத்தில் தொழில் துவங்க வந்த முதலீடுகள் அண்டை மாநிலத்துக்கு சென்று விட்டன. அதோடு இப்போ நாங்கள் கொடுக்கப்பட்டதில் பட்டியலில் சுமார் 4 லட்சம் கோடி இந்த 4.5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு துறைகளில் ஊழல் நடைபெற்றிருக்கிறது. அந்த ஊழல் நடைபெற்ற என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இந்த புத்தகத்தில் முழுமையான விவரங்கள் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நான் குறிப்பிட்ட துறைகளில் ஒவ்வொரு துறையிலும் எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றது என்ற விவரம் முழுமையாக இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது, ஆதாரத்தோடு இடம்பெற்றிருக்கிறது. இதை மாண்புமிகு மேதகு ஆளுநர்கிட்ட கொடுத்திருக்கிறோம். ஆளுநரிடத்திலும் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இந்த 4.5 ஆண்டு காலத்தில் பல்வேறு துறைகளில் நடைபெற்ற 4 லட்சம் கோடியை இதை ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்க வேண்டும். இந்த விசாரணை கமிஷனுக்கு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். சார், இதுதான் இதுக்கு ஆதாரம் தான் இருக்குது. இல்லை என்ன அடிப்படைன்னா ஆதாரத்தோடு கொடுத்துருக்கோம். அதுக்கு தான் இந்த பட்டியலில் அடங்கின்ற விவரங்களை எல்லாம் விசாரணை கமிஷன் ஒன்று அமைக்கப்பட்டு இந்த விசாரணை கமிஷனுக்கு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம் மேதகு ஆளுநர்கிட்ட. இது தொடர்பாக சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்றார். அப்போது இரு தலைவர்களும் கூட்டணி குறித்து விவாதித்தனர். ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்ட நிலையில் இந்த கூட்டணியில் பாமக இணைந்துள்ளதாகவும் இது இயற்கையான கூட்டணி என்றும் தெரிவித்தார். எங்களுடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விரும்பியவாறும் இந்த கூட்டணியை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். அதேபோல பாட்டாளி மக்கள் கட்சியிலும் அவருடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், தலைவர்கள் விரும்பியவாறு 2 கட்சியில் இருக்கின்ற தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் விரும்பி இந்த கூட்டணியை அமைத்திருக்கின்றோம். எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணி. நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில்
மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தின் அடிப்படையிலே ஒரு வலிமையான தமிழகத்தை உருவாக்க மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்கின்ற ஒரு அரசாக அமைய எங்களுடைய கூட்டணி 234 இடங்களில் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அதற்கு எங்கள் கூட்டணி அதிமுக, கூட்டணியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி மூன்றும் இணைந்து இரவு பகல் பாராமல் தேனீக்களை போல எறும்பை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு மிக பெரிய வெற்றி பெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு எங்களுடைய கூட்டணியில் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது. இந்த தொகுதியினுடைய எண்ணிக்கை நாங்கள் முடிவு செய்துவிட்டோம். மற்றதெல்லாம் பின்பு அறிவிப்போம். இதனையடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க டெல்லி சென்றார். டெல்லி கிருஷ்ணமேனன் மார்க்கில் உள்ள மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக இணைந்த நிலையில் கூட்டணியில் மேலும் சிலரை இணைப்பது குறித்து அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல் வெளியானது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றுவிட்டு சென்னை திரும்பிய பின்னர் அவரது இல்லத்தில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து முடிந்ததாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் அடுத்த கட்ட நகர்வு அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.